கருத்தாய்வில் இன்று நம்மோடு பங்கு பெறும் விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி அவர்கள். வணக்கம். இன்றைய நமது கேள்வி, தமிழகத்தில் எதன் விலை உயர்வு அல்லது கட்டண உயர்வு உங்களை மிகவும் பாதிக்கிறது என்பது. வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், மத்திய மண்டலம், மேற்கு மண்டலம் என தெரிவுகள் திரையில் வருகின்றன. பால் விலை உயர்வே பாதிக்கிறது, பிற அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வே பாதிக்கிறது, மின் கட்டண உயர்வே பாதிக்கிறது, பேருந்து கட்டண உயர்வே பாதிக்கிறது என்பதாக 4 தெரிவுகள் திரையில் வருகின்றன. மண்டல வாரியாக வந்திருக்கிற முடிவுகள் என்ன சொல்லுது? இல்லை, எனக்கு இதில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இது கருத்து இல்லைன்னு ஒரு 4%, 5% சொல்லியிருக்காங்கல்ல, அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஒரு அரசியல் கேள்விக்கு கருத்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கூட நம்ம எடுத்துக்கலாம். உண்மையில் இந்த மாதிரி சர்வேல இந்த மாதிரி நீங்கள் சராசரியாக பார்த்தீங்கன்னா எல்லா மண்டலத்தையும் நம்ம கணக்கெடுத்து ஃபைனல் முடிவை பார்த்தீங்கன்னா ஒரு 5% பேர் கருத்து இல்லைன்னு சொல்றாங்க. அவ்வளவு ஆற்றாமை துயரமா கருத்து சொல்ல விருப்பம் இல்லை. அதுதான் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா இப்ப நீங்க ஒரு அரசியல் கேள்வி கேட்கிறோம். நேற்று முந்தின நாள்லாம் நம்ம ஒரு அரசியல் கேள்வியை முன் வச்சோம், ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட கேள்வியை முன் வச்சோம். அதுல ஒரு கருத்து சொல்ல விரும்பல அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த மாதிரியான ஒரு வாழ்வாதாரத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தோடு கூட கருத்து இல்லை அப்படிங்கிறது உண்மையிலே இது ஒரு பரந்துபட்ட ஒரு சமூகத்துல ஒரு இந்தியா ஒரு காம்ப்ளெக்ஸ் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு இன்னொரு புரிதல் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த சர்வே பார்க்குறப்போ இதுல மொத்தம் பால், அத்தியாவசிய பொருட்கள், மின் கட்டணம், பேருந்து கட்டணம் அப்படிங்கிற இந்த 4 கேட்டகரியை நம்ம முதல்ல கேட்டகரைஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பால் விலை உயர்வு அது வழக்கமாகவே பால் ஒரு அக்ரிகல்ச்சர் சப்சிடரி. நீங்க 1980 வரை கூட எல்லா வீடுகள்லையும் பால் வாங்குகிற வாய்ப்பும் எல்லோருக்கும் பால் காப்பி குடிக்கிற ஒரு விஷயமே இருக்காது. இந்த டிகிரி காஃபி அப்படின்னு ஒரு பதம் இருக்கு இல்லைங்களா, டிகிரி காஃபிங்கிற பதமே பால் காஃபி தான். அது பால்ல நீங்க எவ்வளவு டிகாஷன் ஊத்தி குடிக்கிறீங்க அப்படின்றது. மற்றபடி பெருவாரியான தமிழகம் முழுக்க கருப்பட்டி போட்டு அதுல காபி குடிக்கிற ஒரு பழக்கம். காஃபியே மேல்தட்டு மக்கள் குடிக்கிறது, டீ தான் தொழிலாளர்கள் குடிக்கிறது என்ற வேறுபாடு கூட இல்ல. இது இது இடதுசாரிகள் முன்வைத்த சிந்தனை. ஆனா நீங்க தமிழகத்தினுடைய கிராமப்புறங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க தமிழகம் முழுக்க அந்த கருப்பட்டி காப்பி குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு பால் 1980களில் உள்ள வருது. இந்த பால்ங்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா, ஒவ்வொரு முறையுமே பால் விலை உயர்வு ஒரு விவாதமாக மாற்றப்படும். ஆனா இதுல நம்ம 2 விஷயத்தையும் கவனிக்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா, பால் ஒரு உற்பத்தி பொருள், ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு உற்பத்தி பொருள். இந்த விவசாயம் சார்ந்த உற்பத்தியில பால்ல யார் அதிகமா இருக்காங்க அப்படின்னு நீங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தான். அதுவும் இன்னும் சொல்ல போனா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தான் இதுல இருக்காங்க. ஒரு பால் மாடு வச்சு இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்வாதாரத்தோடு நெருக்கமாக சம்பந்தப்பட்டது. இது ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிற பிரச்சனை. அப்படி சப்ளை சைட்ல பாத்தீங்கன்னா, பால் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள். அப்புறம் இன்னைக்கு நம்ம எல்லாருடைய பழக்க வழக்கத்திலையும் ஒரு காஃபி, டீங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம் இருக்கு. ஆக அரசாங்கம் இந்த 2க்கும் இடையில ஒரு பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ மின்சாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னு வைங்களேன், மின்சாரம் இப்ப தனியார் மயமான பிறகு பெருமுதலாளிகள் அதை உற்பத்தி பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்காங்க. ஆனா பால் அப்படி இல்லை. ஒருத்தன் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்குனே ஒன்ன உற்பத்தி பண்றான். நீங்க இப்போ ஒரு அரசாங்கம் ஒரு பெருமுதலாளிட்ட இருந்து மின்சாரத்தை வாங்கி நடுத்தர வர்க்கத்துக்கு கொடுப்பதற்கும், ஒரு எளியவன் கிட்ட இருந்து பாலை வாங்கி நடுத்தர வர்க்கத்துக்கு கொடுப்பதற்கும் சப்ஸ்டான்சியலான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல தான் அரசாங்கத்தினுடைய பாலிசி, அரசாங்கத்தினுடைய தொலைநோக்கு பார்வை இது எல்லாமே வருது. இப்ப மக்கள் பாத்தீங்கன்னா ஆவரேஜா பால் விலை உயர்வையும் மின் கட்டண உயர்வையும் சற்றேறக்குறைய ஒரே அளவில் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 12% பக்கத்துல பால் விலை உயர்வு பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 9%, 10% பக்கத்துல இந்த மின் கட்டண உயர்வு பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல மண்டல வாரியாக, வயது வாரியாக உள்ள முடிவுகளும் திரையில் வருகின்றன. அதையும் பார்த்துட்டே பேசலாம். இப்ப இந்த 2 பொருட்களும், இந்த பால், மின்சாரம், இந்த 2ஐயும் நாம ஒரு ஒப்பீட்டளவில் எடுத்து பார்க்கும்போது இதுதான் பிரச்சனை. ஒரு அரசாங்கம் எவ்வளவு தொலைநோக்கோடு தன்னுடைய பெருவாரியான மக்களுக்கு இந்த 2ஐயும் கொண்டு போய் சேர்க்கிறது. ஆக எவ்வளவு திறமையாக இதை கொண்டு போய் இப்போ நீங்க பால் விலையை உயர்த்தல. இப்ப எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க தனியார்கள் பால் கொள்முதல். இன்னொன்னு பால்ல ஒரு விஷயம் சிக்கல் இருக்கு. என்னன்னா, இது 2மே சீக்கிரம் அழியக்கூடிய பொருள். நீங்க ஒரு பால் கறந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ள நீங்க அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துற வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் பால் வியாபாரம் பாக்குறவங்க பாத்தீங்கன்னா, காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, எப்போதுமே அதுல இருந்து அவங்க ரெஸ்டே எடுக்க முடியாது.
மழை வெயில் எதுவா இருந்தாலும் சரி, ஈவன் மிட் நைட் 1 மணிக்கெல்லாம் இருந்துச்சு கூட பால் மாடுகளை கறந்தாதான் வந்து காலையில ஒரு 6 மணிக்கு, இப்ப நமக்கு வந்து காலையில 5 மணிக்கு வீட்டு வாசலுக்கு பால் வர்றதான் தெரியும். பாக்கெட் பாலை விட்டுருங்க, இப்போ கேன்ல கொண்டு வந்து கொடுக்குற பால். இப்போ நகரங்கள்ல இப்ப என்ன மாதிரி வருதுன்னா, பசும்பால் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், பெரியவங்களுக்கு கொடுக்கணும், அதனால நேரடியா வாங்கணும்ன்றது. ஆக இந்த பால் கொள்முதல் விலையவும் விற்பனை விலையவும் அரசு வந்து இப்போதைக்கு என்ன பண்றாங்கன்னா, அதை மார்க்கெட்டே வந்து தீர்மானிக்க விடுறாங்க. ஆனா ஒரு வலிமையான பொருளாதாரத்தை உருவாக்கணும்னு அரசு விரும்புச்சுன்னா கண்டிப்பா இதுல வந்து ஏதாவது ஒரு சலுகை மாதிரியான விஷயத்தை வந்து கொடுக்கணும். இப்ப எல்லா வயது வாரியாக ஒப்பிடும் பொழுது இளைஞர்களை தவிர 18 இருந்து 25 வயதுக்கு இருக்காங்களே, அவங்க 9.49% மட்டும் தான். மற்ற எல்லாருமே 14.9, 12.57, 12.86ன்னு பெரிய வேறுபாட்டோட இருக்கு. இளைஞர்களுக்கு இந்த பாலினுடைய மகத்துவம் தெரியலையா? இந்த விளைவு பாதிக்கலையா அவங்கள? இல்ல நான் இது வந்து நான் என்னன்னா, இந்த 18 to 25ங்கிறது வந்து நாம வந்து ஒரு ஸ்டெபிலைசிங் ஏஜ் எல்லாம். ஏன்னா அப்பதான் வந்து நாம அது வந்து ஒரு டிரான்சிட்டிங் ஏஜ். நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஏன்னா நம்ம இப்போ வந்து நீங்க ஒரு பெரிய வீட்டுல ஒரு பெரிய பங்களால ஒரு ஃப்ளோரே அவனுக்குன்னு கொடுத்திருந்த ஒரு பையனும், ஒரே ஒரு ஒற்றை அறை உள்ள ஒரு வீட்டுல இருந்து வர்ற பையனுமே வந்து நகரங்கள்ல வேலை தேடும் போது ஒரே வீட்டை வந்து பகிர்ந்துகிட்டு வாழக்கூடிய நிர்பந்தங்கள்லாம் இருக்கும். அதுக்கு அவங்க அடாப்ட் ஆயிப்பாங்க. என்னன்னா அந்த வயசுல நம்ம அவங்க சொல்ற கருத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க பாலுக்கும் மின்சாரத்துக்கும் ஈக்குவலா கொடுத்திருக்காங்க. ஆனா மத்த எல்லா ஏஜ் குரூப்பும் நீங்க பாத்தீங்கன்னா பாலுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு மின்சாரத்துக்கு சற்று குறைவான முக்கியத்துவத்தை வந்து கொடுத்திருக்காங்க. அதே போல பேருந்து கட்டணத்திற்கு மிக குறைந்த அளவே எல்லாரும் சொல்லி இருக்காங்க. இது பயன்படுத்துவோர் குறைஞ்சிருக்காங்களா அல்லது கட்டணத்தினுடைய உயர்வு இவங்களை பாதிக்கலையா? இல்ல, இந்த பேருந்து கட்டண உயர்வு வந்து அவங்க, ஏன்னா இப்ப நம்ம வந்து நிறைய பேர் இப்ப தனியார், இப்ப இந்த பேருந்து கட்டண உயர்வை நம்ம இன்னொரு விதத்திலையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது மேல 3ஆம் உலக நாடுகளும் வளர்ந்த நாடுகளும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டாங்க. இப்ப சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள் என்ன சொல்றாங்க, வாழுகிற மக்கள்ல வேலை நாட்கள்ல ஏறக்குறைய 85% மக்கள் வந்து பொது போக்குவரத்தை தான் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ டெல்லி வந்து அதற்கு முன்னெடுக்கிறாங்க. பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க, உங்களுடைய கார்களை வந்து ஆட் ஈவன் அப்படிங்கிற ஃபார்முலால வச்சு சாட்டர்டே சண்டேக்கு மட்டும் பயன்படுத்திங்க, ஒரு ஃபேமிலி அவுட்டிங் மாதிரி போறப்ப வேணா பயன்படுத்திங்க அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. ஆமா, சிங்கப்பூர் டெல்லியோட தான் ஒப்பிட முடியும். ஆமா, கண்டிப்பா. இப்போ என்னன்னா, இந்த பேருந்து கட்டண உயர்வு வந்து ஏறக்குறைய ஒரு 5 அல்லது 6% மக்கள் தான் அவங்களை பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம பொதுவா மொத்தமா எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, இந்த பேருந்து கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, பால் கட்டண உயர்வு இதையெல்லாம் தனித்தனியாக பிரித்து பார்த்த பிறகு நாம் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது பிற அவசிய பொருட்கள். அது ஏன் இவ்வளவு உயரமாக இருக்கிறது? இல்ல, அதுலதான் எல்லாம். இடைவேளைக்கு பிறகு நீங்க சொல்லுங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் மனதில் 2016 தொடரும். மக்கள் மனதில் 2016 தொடர்கிறது. நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி கலந்துரையாடி கொண்டிருக்கிறார். இன்றைய நமது கேள்வி, தமிழகத்தில் எதன் விலை உயர்வு அல்லது கட்டண உயர்வு உங்களை மிகவும் பாதிக்கிறது என்று கேட்டிருந்தோம். அதற்கு கிடைத்த பதில்களை இனி ஆண் பெண் என்று பிரித்து சதவீத அடிப்படையில் பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து மொத்த முடிவுகளும் திரையில் விரியும். சரி, இதுல வந்து இந்த பிற அவசிய பொருட்கள் தான் ஏறக்குறைய ஒரு 60% மக்கள் வந்து பெரிய அளவுல பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அரிசி, பருப்பு, எண்ணெய் விலை எல்லாம் சேர்ந்துறதுல பெட்ரோல் அது ரொம்ப முக்கியமான. மாநில அரசினுடைய அந்த வரி எல்லாமே, ஏன்னா அரிசி, பருப்பு, நம்ம ஒரு பலசரக்கு பொருட்கள். பிறகு எனக்கு என்னன்னா, இதுல மருத்துவம்னு ஒண்ணு தனியா ஒண்ணு வச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அது நம்முடைய இப்போ இந்த கட்டண உயர்வுல ரொம்ப முக்கியமானதா நான் பாக்குறது 2 தாங்க. ஒண்ணு வந்து மருத்துவம், இன்னொன்னு வந்து கல்வி. இது ஏன்னா இது 2 தான் நம்மளோட ஆம்பிஷியஸான ஒரு சமூகம். இந்த 2க்கும் தான் அதிகமா செலவழிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பிற அவசிய பொருட்களுக்குள்ளேயே அது அடங்கி இருக்கலாம் அல்லது அந்த பிறல இருக்கலாம். இல்ல பிறல இருக்க வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா பிறல மட்டும் நீங்க வந்து மருத்துவத்தையும் கல்வியும் வச்சிருந்தீங்கன்னா அதோட கிராஃப் வந்து கண்டிப்பா பால் மின்சாரத்தை விட கண்டிப்பா அதிகமா தான் போகும். ஏன்னா இன்னைக்கு நமக்கே தெரியுது இல்லைங்களா, ஒரு 10 மணிக்கு மேல என்ன கடை அதிகமா திறந்திருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் தான் திறந்திருக்கு. அங்கதான் நிறைய பேர் கூட்டமா நிக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கு. பிறகு வந்து கல்விக்கு வந்து நிறைய 10 மணி இன்னொன்னு ஞாபகம் வருது. ஒருவேளை 10 மணிக்கு கரெக்டா மூடுற அந்த கடையும் இதுல சேர்த்திருப்பாங்களோ? ஒருவேளை எளிய மக்கள் தானே பழக்கப்படுத்திட்டாங்க. அந்த பொருள் விலை உயர்வும் பெருசா இவ்வளவு உயரமா வந்தது. 61%, 60% வருது. இல்ல நீங்க வந்து சிறுகட் பெரியனே எமக்கு ஈமே அப்படின்னு சொன்ன நாள்ல இருந்து போதை வஸ்துகளோட விலை உயர்வை ஒரு சமூகம் வந்து இல்ல அவையாரும் இல்ல, அந்த கல் ஒன்றும் இது அல்ல. இல்ல, அது கரெக்ட். ஆனா என்னன்னா, மனித சமூகம் எந்த மனித இனமே போதை வஸ்துக்கு செலவழிக்கிறத அதை ஒரு குற்றமாவே வந்து முன்வைக்காது. ஏன் முன்வைக்காது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது போதை என்பதும் மனிதனுடைய அது ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் ஈகோ.
அதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரெமி மார்டின் குடிக்கிறேன், நான் வந்து ப்ளூ லேபிள் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாவே பார்க்கப்படும். ஆனா நீங்க வந்து ஒரு நெஸ்காஃபேல நான் கோல்டு குடிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா நாம மாத்த மாட்டோம். அதனால இந்த போதையை பொறுத்தளவுல இந்த பிராண்டை ஆர்டர் பண்றாங்கல்ல, சிகரெட்ஸ்லயே பாத்தீங்கன்னா விலை உயர்ந்ததுல இருந்து அப்படி ஒரு இருக்கும். ஆக இது வந்து என்னன்னா, எனக்கு எனக்கு அது அஃபோர்டபிள் அப்படிங்கிற மாதிரி தான் மனித மனம் வந்து போதையை பொறுத்து வேலை செய்யும். இப்போ அது வந்து ஒரு லக்ஸரி குட்டா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அரசாங்கமே அப்படிதான் பாக்குது. இந்த கட்சிகள் அரசு எப்படி இதை பார்க்கணும்? இந்த சர்வே இல்ல, இந்த சர்வே வந்து அரசு கண்டிப்பா வந்து இந்த பிற அவசிய பொருட்களோட விலை உயர்வு தங்களை அதிகமா பாதிக்குது அப்படிங்கறத வந்து ஒரு சந்தை பொருளாதாரத்தில் நாம இருக்கிறோம். சந்தை பொருளாதாரத்துக்கு வெளியே நாம இருந்தனாலும் நமக்குள்ள நவீன விஷயங்கள் வந்து சேராது. நாம ஒரு மாதிரி ஒரு பழைய ட்ரைபல் கம்யூனிட்டி மாதிரியான ஒரு இடத்துக்கு நாம போயிடுவோம். சந்தை பொருளாதாரத்துக்கு உள்ளேயும் நாம இருக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த ஒரு பெரிய சர்வேல இந்த பிற அத்தியாவசிய பொருட்கள் என்று சொல்லப்படுகின்ற இது எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒட்டுமொத்த விலைவாசியை கட்டுப்படுத்துவதில் எந்த கட்சியின் ஆட்சி சிறந்ததுன்னு கேட்டப்போ அதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை விலைவாசியை கட்டுப்படுத்துவதில் சிறந்தது என்பதாக முடிவு வந்தது. நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா? இல்ல, பொதுவாவே மக்கள் கிட்ட வந்து ஒரு கருத்து இருக்கு இல்லைங்களா. இப்போ திமுக ஆட்சியில வந்து பணப்புழக்கம் வந்து அதிகமா இருக்கும், அதிமுக ஆட்சியில வந்து பணப்புழக்கம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கம் இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா, எப்படி இவங்க ஆட்சியை வச்சு இந்த விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஆனா இப்ப ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட முடியும். பேட்டர்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அரசாங்க கட்டுமானங்களை கட்டுவது, அரசாங்க நிறுவனங்களை கட்டி எழுப்புவதில் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்போதுமே சிறப்பா இருப்பாங்க. நீங்க ஒரு விஓக்கு கட்டிடம் கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பஞ்சாயத்து நூலகம் கட்டுறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு அண்ணா நூற்றாண்டு நூலகம் மாதிரியான பெரிய நிறுவனங்களை கட்டுறதா இருக்கட்டும், பழைய தலைமைச் செயலகம் அந்த மாதிரி புதுசா ஒண்ணு. ஆக கட்டுமானங்களை பொறுத்தளவுல ஏதாவது ஒரு பில்டிங் கட்டணும் அப்படிங்கறதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருக்கும். ஆமா, கட்டினாதானே மக்கள் வாழ்க்கை வளம் பெறும். மொத்த முடிவுகளை பொறுத்த மட்டும் உங்களுக்கு என்ன தெரியும்? மொத்த முடிவுகளை பொறுத்தளவுல அரசு வந்து இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். இந்த பிற அவசிய பொருட்கள், நான் திரும்பவும் என்ன சொல்ல, இந்த ஒட்டுமொத்த சர்வேல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு சந்தை பொருளாதாரத்துக்கு வெளியே ஒரு தமிழ்நாடு மாதிரியான ஒரு நவீன மாநிலத்தை நாம முழுக்க வெளியே எடுத்துட்டு போயிடவும் முடியாது. அதே நேரம் முழுக்க சந்தை பொருளாதாரமே எல்லாவற்றையும் தீர்மானிக்கட்டும் அப்படின்னு நாம விட்டுற முடியாது. இந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் எவ்வளவு, ஏன்னா இப்போ நீங்க இது வந்து ஒரு டிரான்சிட் பீரியட்ல இருக்கும். நம்ம 2005க்கு பிறகான காலகட்டத்திலேயே என்னைக்கு வந்து ரியல் எஸ்டேட் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு துறையாக இல்லாமல் மாறிச்சோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா லக்ஸரி குட்ஸ் வந்து முன்னெல்லாம் வந்து ஒரு 2 வாட்ச் 3 வாட்ச் வச்சிருக்கிறதுலாம் ஒரு விஷயமா இருக்காது. இப்போ வந்து நம்ம அந்த மாதிரியான விஷயம், ஈவன் கண்ணாடி ஃப்ரேம் கூட ஒரு 4-5 ஃப்ரேம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லக்ஸரியை நோக்கி தமிழ் சமூகம் வந்து நகர்ந்துட்டு இருக்கு. அப்படி நகர்ந்துட்டு இருக்கும் போது எனக்கு இந்த மார்க்கெட்ல என்ன இருக்கு, இந்த விலைவாசியில ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இதுவரைக்கும் வந்த எல்லா பொது தேர்தல்கள்லயும் ஒரே ஒரு தேர்தலை வந்து விலைவாசி கடுமையா பாதிச்சிருக்கு. அது வந்து 2004 தேர்தல். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆனியனும் தக்காளியும் இல்ல அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல. அப்ப இந்த விலைவாசி பற்றி பேசுகிற அரசியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொருளினுடைய விலைவாசி உயர்கிறது என்பதை விட அந்த பொருள் மார்க்கெட்ல இல்லைன்னா மக்கள் வந்து அதிகமா அஜிடேட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த வாங்குகிற சக்திக்கும் சந்தை பொருளாதாரத்திற்கும் இடையில் அரசு எந்தெந்த இடங்களில் எல்லாம் தலையிட முடியுமோ, இப்ப கூட பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில ஒண்ணு சொல்லியிருக்காங்க, நாங்க டீசல் விலை பெட்ரோல் விலை எல்லாம் இந்த சதவீதம் 45-35 ஏதோ ஒரு விலை சொல்லி நாங்க அதுக்கு மேல உயர விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக ஒரு சந்தை பொருளாதாரம் சொல்லும்போது நல்லதான் சொல்றாங்க. நேரம் கடந்துட்டோம், மீதி நாளை நம்ம பேசலாம். நல்ல அரசாக, மக்கள் நல அரசாக வரணும், தன் மக்கள் நல அரசாக இல்லாமல். அதுதான் வேண்டுகோள். இன்றைய பங்களிப்புக்கு நன்றி.